ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகின்றோம். ஓகே, அதான முக்கியமான விடயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணும்ல? ஓகே, இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகின்றோம். இன்றைக்கி நிறைய நபர்கள் வந்து பேசுகின்ற ஒரு விடயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகின்றோம். இந்த வீடியோவை முதல்ல பார்க்குகின்ற அனைத்து நல்லுள்ளம் கொன்ற அனைவரும் கட்டாயம் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேணாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க, சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம பேசுகிறேன்ன, நீ இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாமக்கே, நீ இல்லாமல் என்னால் தூங்க இல்லாமல் இருக்கே, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாமல் இருக்கே, நீ இல்லாமல் எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கே, நீ இல்லாமல் எனக்கு தனியறிக்க இல்லாமல் இருக்கே, இப்படியெல்லாம் பேசுவோமா இல்லையா? அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறேன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதை கவனிங்கப்போ, நீ இல்லாமல் என்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா வித்தவுட் யூ. என்ன சொல்கிற ஆங்கிலத்தில்? அதை வித்தவுட் யூ. வித்தவுட் யூ அப்படின்னு சொன்னால் நீ இல்லாமல். வித்தவுட் யூன்னு அர்த்தம் நீ இல்லாமல். இதில் ஃபார்முலா, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, முதலாவது சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் என்ன நமக்கு தெரியும், என்ன ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட்? ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட். இதுதான் சப்ஜெக்ட். ரெண்டாவது காண்ட் என்று விடையது போடும். காண்ட் என்ன? முடியாது. அப்போ கேன் பிளஸ் நாட் இதை சேர்த்து காண்ட்னு சொல்லலாம். காண்ட்னா முடியாது. அப்போ சப்ஜெக்ட் காண்ட். மூணாவது verb, சாதாரணமான verb. verb பண்ணதை நீங்கள் யூஸ் பண்ணணும். கிளியரா இல்லையா? verb பண்ணதை ஏன்னா இது ஒரு மாடல் verb. மாடல் verb தொடர்ந்து வார verb வந்து எப்போதும் verb பண்ண வரும். verb பண்ணும்போது என்ன, நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற சாதாரண verb சொல்ற verb பண்ண. கிளியரா இல்லையா? அடுத்தது மூணாவது வித்தவுட் யூ. வித்தவுட் யூனா நீ இல்லாமல். வித்தவுட் யூனா நீ இல்லாமல். இப்போ பார்ப்போம். பாருங்க, முதலாவது சப்ஜெக்ட் போறீங்க, ரெண்டாவது காண்ட் போறீங்க, மூணாவது verb, மூணாவது வித்தவுட் யூ. கிளியரா இல்லையா? ஓகே, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இதில் வந்துக்கிற verb அது வாழ்வு. வாழ்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? live. live என்ன? வாழ்ற. live சொன்னா வாழ்ற. முதல்ல என்ன போடுவீங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ இல்லாம என்னால் வாழ முடியாது. என்னால என்ன? அப்ப ஐ காண்ட். ஐ காண்ட் என்னால் முடியாது. ஐ காண்ட் என்னால் முடியாது. ஐ காண்ட் என்னால் முடியாது. என்ன முடியாது? ஐ காண்ட் live. என்னால வாழ முடியாது. ஐ காண்ட் live. பாருங்க, முதல் சப்ஜெக்ட் போட்டீங்க ஐ, ரெண்டாவது காண்ட் போட்டீங்க, மூணாவது verb live போட்டீங்க. அடுத்த கடைசி என்ன போடுவோம்? வித்தவுட் யூ. வித்தவுட் யூ. பாருங்க, ஐ காண்ட் live without you. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்ப பாருங்க, I can't live without you. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. விளங்கா பிள்ளை? அடுத்த கவனிங்க, நீ இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது. எப்படி சொல்ற இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்போ? எக்ஸலென்ட். எப்படி சொல்ற? முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க, என்ன? ஐ. ரெண்டாவது காண்ட் அப்படிங்க, ஐ காண்ட். ஐ காண்ட். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ஈட். ஐ காண்ட் ஈட். என்னால சாப்பிட முடியாது. ஐ காண்ட் ஈட். என்னால சாப்பிட முடியாது. எப்படி? ஐ காண்ட் ஈட் without you. I can't eat without you. நீ இல்லாம என்னால சாப்பிட முடியாது. நீ இல்லாம என்னால சாப்பிட கூட முடியாது என்றதான் நம்ம சொல்லலையா? அதைத்தான் சொல்றேன். இது வந்து ஓவரால் லவ் பண்ணுறாங்கிறது செட் ஆகும்னு நினைக்கிறேன், சரியா பிள்ளை? அப்போ பாருங்க, நீ இல்லாமல் என்னால் சாப்பிட கூட முடியாது. ஐ காண்ட் ஈட் வித்தவுட் யூ. கிளியரா பிள்ளை? மூணாவது, நீ இல்லாமல் என்னால் போக முடியாது. போகிறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷில்? எக்ஸலண்ட். என்ன சொல்ற? எக்ஸலண்ட். கோ. எக்ஸலண்ட் சொல்றல, கோ. என்ன சொல்ல போகிறதுக்கு இங்கிலீஷில்? கோ.
go. Clear audience? அப்ப என்ன சொல்லும்? I can't. I can't. என்னால முடியாது. அது can't னு சொல்லுவாங்க. can't னு சொல்லுவாங்க. I can't. என்னால் முடியாது. என்ன போறதுக்கு? I can't go. I can't go. என்னால் போக முடியாது. Without you. நீ என்ன பாருங்க? I can't go without you. நீ இல்லாம என்னால போக முடியாது. வாவ நீ கூட. அப்படி சொல்ல முடியல அப்படியே. அப்ப I can't go without you. நீ இல்லாம என்னால போக முடியாது. பெஸ்ட் சப்ஜெக்ட் போறீங்க. ரெண்டாவது can't போறீங்க. மூணாவது verb போறீங்க. நாலாவது without you. கிளியரா அப்படியே? இப்ப பாப்போம் அடுத்து. நீ இல்லாமல் என்னால் பேச முடியாது. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? talk. excellent. என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? talk. நீ இல்லாமல் என்னால் பேச முடியாது. எப்படி சொல்ற? talk. அப்ப I can't talk. I can't talk. I can't talk. நீ இல்லாமல் என்னால் பேச முடியாது. I can't talk without you. என்ன? without you. without you. I can't talk without you. நீ இல்லாம என்னால பேச முடியாது. I can't talk without you. நீ இல்லாம என்னால பேச முடியாது. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து நமக்கு எல்லாருக்கும் விளங்கிக்கும் அப்படின்னு நான் நம்புகின்றேன். இந்த நோட்ஸை பிள்ளைகள் உங்களோட பயிற்சி கோப்பையை எடுத்து எழுதுங்க. நீங்க எழுதி எடுத்து இவற்றை ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரும்போது தான் ஆங்கிலம் உங்களால் 100% பேச முடியும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. கிளியராகலையே? அப்போ நீங்கள் இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து எந்த நாளும் அதை நீங்கள் பேசுங்க. பேசும்போது ஆங்கிலம் பேசலாம். இந்த வீடியோவை முதல்ல பார்க்குகின்ற எனது அன்புக்குரிய அனைத்து சொந்தங்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது பெரிய உதவியாக்கும், எங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரிக்கும், நாங்கள் இந்த வீடியோ தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். கிளியராக அப்படியே? கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியாம்மா? சரியாப்பா? ஓகே, இப்போ விளங்கிட்டவங்களுக்கோ அடுத்து நான் சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் விட சொல்கிறீங்களா? ஓகே, அப்போ நான் இதை அழிக்கிட்டப்ப ஓகே பா. சரி பாப்போமா? ஓகே, இப்போ பாப்போம். நீ இல்லாமல் என்னால் பாடசாலைக்கு போக முடியாது. எப்படி சொல்லு இங்கிலீஷில் சொல்லுங்க பாப்போம். நீ இல்லாமல் என்னால் பாடசாலைக்கு போக முடியாது. எப்படி சொல்லுங்க பாப்போம். முதல்ல சப்ஜெக்ட் படிங்க. அப்ப I can't. I can't. என்னால் முடியாது. எங்க முடியாது? I can't go. என்னால் போக முடியாது. எங்க போக முடியாது? பாடசாலைக்கு போக முடியாது. அப்ப I can't go to school. go to school னா பாடசாலைக்கு. to school என்ன? பாடசாலை அல்லது பள்ளிக்கு. கிளியரா? பாடசாலைக்கு அல்லது பள்ளிக்கு. I can't go to school. என்னால் பாடசாலைக்கு போக முடியாது. யார் இல்லாம? without you. without you. I can't go to school without you. என்னால நீ இல்லாம பாடசாலைக்கு போக முடியாது. கிளியரா பிள்ளைகள்? இப்ப அடுத்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க, நீங்க விட சொல்லுங்கப்பா. அவன், அப்ப நீ இல்லாம அவனால் சுத்தம் செய்ய முடியாது. நீ இல்லாம அவனால் இந்த வீட்டை சுத்தம் செய்ய முடியாது. கேள்வி விளங்கிட்டா? நீ இல்லாமல் அவனால் இந்த வீட்டை சுத்தம் செய்ய முடியாது. எப்படி சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லுங்கப்பா. எக்ஸலென்ட். என்ன சொல்ற? he can't. he can't. என்ன சுத்தம் செய்யறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? clean. he can't clean. he can't clean. அவனால் சுத்தம் செய்ய முடியாது. எதை சுத்தம் செய்ய முடியாது? இந்த வீட்டை. அப்ப this என்ன? this house அல்லது அந்த வீட்டை சொல்லனா the house.
the house. எப்போதும் ஒரு பெயர் சொல்ல நீங்க சுட்டி காட்டும் போது கட்டாயம் they நீங்க யூஸ் பண்ணணும். அதே நேரம் அந்த they எங்க வருவாருன்னு சொன்னா ஒரு நபரை குறிக்க வருவார் அல்லது ஒரு நபர் பயன்படுத்தும் பொருளை குறிக்க வரும் அல்லது நபர் பயன்படுத்தும் இடத்தை குறிக்க வரும். இந்த மூணு விடயத்துக்கும் they கட்டாயம் பயன்படுத்தணும். கிளியர் அப்படியே? ஓகே. அப்ப he can't clean the house. அவனால அந்த வீட்டை சுத்தம் செய்ய முடியாது. யார் இல்லாம? Without you. பாருங்க, he can't clean the house without you. அவனால் நீ இல்லாம அந்த வீட்டை சுத்தம் செய்ய முடியாது. என்ற சப்போர்ட்டுக்கு நீ கட்டாயம் தேவை என்றதை தான் சொல்ல வரேன். கிளியரா பிள்ளைகள்? ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, நீ இல்லாம என்னால தூங்க முடியாது. எப்படி சொல்ற? நீ இல்லாம எனக்கு தூங்க முடியாது, என்ன எனக்கு தூக்கமே வரல. இப்போ நீ இல்லாம என்னால தூங்க முடியாது எப்படி சொல்ற? I can't sleep. தூங்குறதுக்கு என்ன சொல்ல முடியல இங்கிலீஷ்ல? sleep. I can't sleep. என்னால தூங்க முடியாது. I can't sleep. என்னால தூங்க முடியாது. எப்படி? without you. without you. I can't sleep without you. நீ இல்லாமல் என்னால் தூங்க முடியாது. நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரல. நம்ம சொல்ற இல்லையா? அது I can't sleep without you. நீ இல்லாம எனக்கு தூங்க முடியாது. நீ இல்லாமல் என்னால் பாட்டு பாட முடியாமைக்கு. எப்படி சொல்ற? பாட்டு பாடுற. பாடுறதுக்கு என்ன சொல்ற? sing. sing என்ன? பாடு. பாட்டுக்கு என்ன சொல்ற? song. அப்ப sing song. பாட்டு பாடு. ஓகே. அப்ப பாருங்க, I can't sing. I can't sing. என்னால பாட முடியாமைக்கு. என்ன எது பாட முடியாமைக்கு? song. I can't sing song. என்னால பாட்டு பாட முடியாம இருக்கி. without you. I can't sing song without you. நீ இல்லாம என்னால பாட்டு பாட முடியாம இருக்கி. கிளியரா பிள்ளைகள்? நீ இல்லாம என்னால டிவி பார்க்க முடியாம இருக்கி. சொல்லுங்க அப்ப எப்படி சொல்ற? எக்ஸலென்ட். எப்படி? நீ இல்லாம என்னால் டிவி பார்க்க முடியாமைக்கு. எப்படி சொல்றோம்? I can't watch. I can't watch. And I can't watch TV. I can't watch TV ன்னு சொல்லலாம். I can't watch the TV ன்னு சொல்லலாம். The TV ன்னு சொல்லலாம். I can't watch TV without you. I can't watch the TV without you. நீ இல்லாம டிவி பார்க்கலாம் இருக்கே. கிளியரா இல்லையே? ஓகே. இப்போ பாருங்கப்பா, நீ இல்லாமல் எங்களால் இந்த வேலையை முடிக்க முடியாம இருக்கு. எப்படி சொல்ற? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நீ இல்லாமல் எங்களால் இந்த வேலையை முடிக்க முடியாமல் இருக்கிறது. எப்படி சொல்ற? எஸ், எக்ஸலென்ட். எப்படி சொல்ற? நீ இல்லாமல் இந்த வேலையை எங்களால் முடிக்க முடியாமல் இருக்கிறது. எப்படி சொல்ற? எங்களால் இங்கிலீஷ்ல சொல்ல we can't. Please. finish என்ன? முடிக்கிறது. We can't finish இந்த வேலை. என்ன சொல்ற? this work. We can't finish this work without you. We can't finish this work without you. நீ இல்லாம இந்த வேலையை எங்களால முடிக்க முடியாம இருக்கே. கட்டாயம் இந்த வேலையை முடிக்கனா நீ வேணும் என்று சொல்றதான் அது. விளங்கா பிள்ளைகள்? ஓகே. உங்களுக்கிட்ட நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். அதை நீங்க கட்டாயம் செய்யணும். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க கட்டாயம் செஞ்சு உங்களை கட்டாயம் வந்து என்ன செய்யணும்? இந்த கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணணும். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, நீ இல்லாமல் என்னால் படிக்க முடியாமல் இருக்கிறது. கேள்வி, நீ இல்லாமல் என்னால் படிக்க முடியாமல் இருக்கிறது. முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாமல் இருக்கிறது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாமல் இருக்கிறது. ரெண்டாவது கேள்வி. முதலாவது நீ இல்லாமல் என்னால் படிக்க முடியாமல் இருக்கிறது. ரெண்டாவது நீ இல்லாமல் என்னால்
உட்கார முடியாமல் இருக்கிறது. நீ இல்லாமல் என்னால் உட்கார முடியாமல் இருக்கிறது. ஓகே, இந்த 2 கேள்வியை செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முதல்ல பார்க்கின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தாங்க. கட்டாயம் இன்னைக்கு படிச்ச விஷயம் உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத் ஆசான். ஓகே, பாய்.